பொன்னன்பேன் சிறு பூவன்பேன் காணும் கண்ணன்பேன் தேவி என்னன்பேன் என்பேன் என்பென்று அற்புதமாக பாடியவர். யாராலும் செய்ய முடியாத பல விஷயங்களை விதைத்து விருட்சமாக்கியவன் கவியரசு. பொன்னன்பேன் சிறு பூவன்பேன் காணும் கண்ணன்பேன் தேவி என்னன்பேன் என்பேன் என்பேன் எழுதுவார். கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைந்ததா, நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததால் நிலவு வந்ததான்னு தான் எழுதுவாரு. அத்திக்காய் காய்காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ, இரவுக்காய் உறவுக்காய் ஏங்கும் இந்த ஏழைக்காய், நீயும் காய் நிலவும் காய் நேரில் நிற்கும் இவழைக்காய், சொன்னதெல்லாம் விழகாயோ தூது வழங்காய் வெண்ணிலா, என்னை நீ காயாதே என்னுயிரும் நீ அல்லவோன்னு காய் காய் என்று எழுதுவார். அவன்தான் மனிதன் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. கவியரசத்தை இயக்குனர் சொன்னார், மே மாதம் ரிலீஸ் பண்ண போகிறோம், பாட்டும் மேன்னு இருக்கணும்னு சொன்ன உடனே அன்பு நடமாடும் கலைக்கூடமே, ஆசை மழை மேகமே, கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே, கன்னி தமிழ் வண்ணமே என்னார். எவ்வளவு புதுமைகளை வார்த்தைக்குள்ள செய்வார் பாருங்க. என்ன அழகா ஒரு பாட்டு. அலையில் உருவானது மழையில் விளையாடுது, எவனோ முடி போட்டது இளமை விருந்தானது, மாடியிலே கால் எடுத்து மடியிலே விழுந்தேன் மாளிகைக்கு நன்றி சொல்லவா என்று எழுதியிருப்பார். மாடியில மானாவையும் டீனாவையும் இணைக்கிறது துணை எழுத்து. என்ன அழகா ஒரு சின்ன வார்த்தை தான். மாடியில காலை எடுத்துட்டா துணை எழுத்தை எடுத்துட்டா மடியிலே விழுவேன் மாளிகைக்கு நன்றி சொல்வதா என்று அழகாக எழுதுவார். ரெண்டு பொருள் பட பாட்டு எழுதுறதுல கண்ணதாசனுக்கு ஈடு இணை யாருமே இல்லை. பாட்டு பாடவா, இப்போ சகோதரர் கூட சொன்னாங்க, சகோதரி அருமையா பாடுவாங்க. இப்படியெல்லாம் சொல்ற பெருந்தன்மை சகோதரர்களுக்கு தான் உண்டு. ஆனால் எங்கள் வீட்டில் என் பாட்டை பற்றி கேட்டால் உங்களுக்கு தெரியும். கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் பேசின முதல் வாசகம் ஏனுங்க, நான் நல்லா பாடுவேன்னு. எங்கள் வீட்டுக்காரர் நல்ல பதில் சொன்னார், நான் நல்லா வேகமாக ஓடுவேன்னார். நம்ம பாட்டு என்னமோ அப்படித்தான் இருக்கும். ஆனால் சகோதரர்களுக்கே எப்பொழுதுமே சகோதரியை பாராட்டுறது ஒரு பெருமை. பாட்டு பாடவா பார்த்து பேசவா. இப்போ நான் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன், எங்கள் சகோதரர் சொன்னார் அதனால் பாட்டு பாடவா, நான் பாடவா அப்படின்னு ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்னோடு இணைந்து பாடவா, என்னோடு இணைந்து பாடவா, நான் பாடவா என்னோடு இணைந்து நீ பாடவா என்று ரெண்டு பொருள்படும்படியாக பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவான்னு அருமையாக எழுதுவார். அது மாதிரி ஒரு கேரக்டர் கையில் கிட்டார் இருக்கும், ஒரு கிட்டாரிஸ்ட், அதுக்கு பாட்டு எழுதுறார் பாருங்க. இனி உன்னை யாரும் நெருங்கிடார், இனி உன்னை யாரும் நெருங்கிடார், உன் இளமையை பார்த்தவர் உறங்கிடார், ஊர்வசி வந்தாலும் மயங்கிடார், உன்மேல் ஆணை மயக்கிட்டார், உன்மேல் ஆணை மயக்கிட்டார். மயக்கிட்டார்னு ஒரு பொருள், உன்மேல் ஆணை மயக்கிட்டார் என்று ஒரு அருமையான பொருள். அது மாதிரி என்ன அழகா எழுதுவார் பாருங்க. சிலர் குடிப்பது போலே நடிப்பார், சிலர் நடிப்பது போலே குடிப்பார், சிலர் பாட்டில் மயங்குவார், சிலர் பாட்டிலில் மயங்குவார்னு ஒரே ஒரு எழுத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய ஜாலம் பார்ப்பாரு. கால் சரியாக இல்லாத ஒரு பெண்ணுக்கு பாட்டு எழுதும்போது அவளை வர்ணித்து கொண்டே எங்க கொண்டு நிறுத்துவார் பாருங்க. கண்ணழகு பார்த்தால் பொன் எதற்கு, கையழகு பார்த்தால் பூ எதற்கு, கண்ணழகு பார்த்தால் பொன் எதற்கு, கையழகு பார்த்தால் பூ எதற்கு, காலழகு பார்த்தால் அப்படின்னு ஒரு முடிப்பார். காலழகு பார்த்தால் தெய்வத்திற்கு, கருணை என்றொரு பேர் எதற்கு என்று என்ன ஒரு அழகான ஒரு சேஞ்ச ஒரு வார்த்தையில் கொண்டு அற்புதமாக வைப்பார். அது மாதிரி ரெண்டே வரியில் உலகத்தையே தூக்கி அழந்தவன் கவியரசு கண்ணதாசன். இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அவை இரண்டும் சேர்ந்தது பொம்மையை செய்தது தான் விளையாட என்று இரண்டு வரியில ஒரு ஜாலம் செய்வார். என்ன அழகான வரி பாருங்க. ஒருவரின் துடிப்பினிலே விளைவது கவிதையட,
ஒருவரின் துடிப்பினிலே விழைவது கவிதையடா, அப்படி விழைந்ததுதான் இந்த தூப்புக்காரி. இருவரின் துடிப்பினிலே விழைவது மழலையடா, அதுதான் இவ்வளவு பெரிய கூட்டம். என்ன அழகா சொன்னார், ஒருவரின் துடிப்பினிலே விழைவது கவிதையடா, இருவரின் துடிப்பினிலே விழைவது மழலையடான்னார். இன்னும் பாருங்க, ரெண்டே வரிக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயத்தை அடக்கினார். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மிகப்பெரிய விஷயத்தை ரெண்டே வரியில. இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார், முகிலின் கண்ணீர் மழையெனச் சொல்வார். இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும், மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும் என்று மிகப்பெரிய விஷயங்களை கூட எல்லாருக்கும் போய் கொண்டு சேர்த்த பெருமை கவியரசருக்கு உண்டு. ஒரு காதல் பாடல் எழுதுறாரு, நான் உன்னை சேர்ந்த செல்வம், நீ என்னை ஆளும் தெய்வம், இனி என்ன சொல்ல வேண்டும், நம் இளமை வாழ வேண்டும் எழுதுறார். அதுல உன் அச்சம் நாணம் என்ற நாளும் என் அருகில் வந்தவுடன் அஞ்சும், இதை பருகும் போது வந்த ஆறும், அது பாடும் இன்ப ஸ்வரம் ஏழும்னு எண்ணிக்கை ஆக்கினார் பாருங்க. 5, 6, 7 என்று 4, 5, 6, 7 என்ன அழகா பிரிச்சார். உன் அச்சம் நாணம் என்ற நாளும் என் அருகில் வந்தவுடன் அஞ்சும், இதை பருகும் போது வந்த ஆறும், அது பாடும் இன்பஸ்வரம் ஏழும் என்று அற்புதமாக எடுத்து காட்டியவர். ஒரு பெண்ணினுடைய மனநிலையும் சரி, அவளுடைய போக்கும் சரி, குடும்பத்துக்கு ஒத்து வராத ஒரு கேரக்டருக்கு பாட்டு எழுதணும். என்ன கவனமாக வார்த்தைகளை கையாண்டார் பாருங்க. ஒரு கவிஞனுக்கு வார்த்தைகளை கையாளுவதில் கவனம் அவசியம். எழுதுகோலை எடுத்தவனெல்லாம் கவிஞன் அல்ல. அந்த எழுதுகோலால் இந்த சமுதாயத்தை எவன் தூக்கி நிமிர்த்தி நிறுத்துகிறானோ அவன்தான் கவிஞன். ஒரு பெண்மையை, ஒரு பெண் குலத்தை, அதில் மாறுபட்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மையை எழுத வரக்கூடிய கவிஞன் எவ்வளவு கவனமாக அதை கையாண்டான் பாருங்கள். காட்டு மானை வேட்டையாட தயங்கவில்லையே, இந்த வீட்டு மானின் உள்ளம் ஏனோ விளங்கவில்லையே, கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே, நான் கொண்டு வந்த பெண்மையிடம் பெண்மை இல்லையேன்னு எழுதுனா தப்பா போயிடும். உண்டா இல்லையா? கவிஞர் பக்கத்திலே இருக்காங்க. நான் கொண்டு வந்த பெண்மையிடம் பெண்மை இல்லைன்னா பெண் குலத்தையே கேவலப்படுத்தின மாதிரி. அந்த ஒரு இடத்தை என்ன அழகாக கையாண்டார் பாருங்க. காட்டு மானை வேட்டையாட தயங்கவில்லையே, இந்த வீட்டு மானின் உள்ளம் ஏனோ விளங்கவில்லையே, கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே, நான் கொண்டு வந்த பெண் மனதில் பெண்மை இல்லையேன்னார். அந்த பெண்ணிட்ட பெண்மை இல்லைன்னு சொல்லல, அந்த பெண்ணினுடைய மனசுல பெண்மை இல்லைன்னா பெண்ணுக்கே இருக்க வேண்டிய இரக்கம் இல்லை, பெண்ணுக்கே இருக்க வேண்டிய கருணை இல்லை, பெண்ணுக்கே இருக்க வேண்டிய பொறுமை இல்லை. அதனாலதான் அவளுடைய மனதில் பெண்மை இல்லையே என்று அற்புதமாக எழுதுகிறார். எத்தனையோ வருஷமா சினிமா பாட்டு கேட்கிறோம். கவியரசருக்குன்னு ஒரு தனி மரியாதை இன்றைக்கு வரைக்கும் இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஆண்டவன் கட்டளைன்னு ஒரு படம். ப்ரொஃபஸருக்கு 45 வயசு, படிக்கிற மாணவிக்கு 18 வயசு. 18, 21 காதலிக்கலாம், 21, 24 செலக்ட் பண்ணலாம், 26, 30 செலக்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா 18, 45 செலக்ட் பண்ணிட்டா 45க்கு 70 ஆகும் போதுதான் 18 வாழ்க்கையை அனுபவிக்கிற ஸ்டேஜில் இருக்கும். அப்ப அதை பூர்த்தி செய்ய முடியாத நிலை ஒரு ஆடவனுக்கு ஏற்பட்டால், பெண் இனம் தவறி போனால் பெண் குலத்திற்கே அழிவு வந்துவிடும் என்பதை உணர்ந்து என்ன அழகா எழுதினார் பாருங்க. அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம். எப்போ? 18, 21 கல்யாணம் பண்ணுனா, 21, 26 கல்யாணம் பண்ணுனா. ஆனா 18, 45 கல்யாணம் பண்ணுனா ஓடம் அழவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் என்று மிகப்பெரிய சமூக சிந்தனையை ஒரு காதல் பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அருமையாக வைத்தார் பாருங்க. அதனாலதான் உள்ளம் மட்டும் அள்ளி செல்லும் மனம் வேண்டும், அதை சொல்லும் வண்ணம் துள்ளி செல்லும் உடல் வேண்டும் என்று அற்புதமாக எழுதுகிறார். அது மாதிரி பார் மகளே பார்னு ஒரு படம். அந்த படத்துல என்ன அழகா ஒரு பாட்டு. அமைதியான நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே, நெய்யூரும் கானகத்தில் கைகாட்டும் ஆனே, தாலாட்டும் மானகத்தில் பாலூட்டும் வெண்ணிலவே,
தெம்மாங்கு பூங்குயிலே தென்னாடர் குலமகளே அப்படின்னு எழுதிட்டு இந்த பாட்டுக்குள்ள எழுதுவாரு. ஒரு ஆடவன் மனைவியை பார்த்து பாடுவான், நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே. நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலேன்னு எழுதுவார். அந்த பெண்ணை என்ன பாடணும், அந்த கவிதைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலேன்னு தான் பாடியிருக்கணும். ஆனா அடுத்த வரியிலே கவியரசர் அந்த வார்த்தையை மாத்திருவார் பாருங்க. நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலேன்னு ஆடவன் பாடுவான். அதுக்கு பெண் பதில் சொல்லுவா, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. ஏன்னா ஆசைகளை பெண்களாக வலிந்து கேட்டு பெறுவதல்ல, அது ஆடவர்களாக பார்த்து கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். நீ காதல் என்னும் கவிதை சொன்னாய், அந்த கருணைக்கு நான் பரிசை தந்தேன் தொட்டிலின் மேலே என்று காதலில் கூட கண்ணியத்தை விதைத்த ஒரு மகா கவி யாருன்னு கேட்டீங்கன்னா கவியரசு கண்ணதாசன். இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா காப்பியங்களையே தூக்கி சாப்பிட்டவன் சார். காப்பியங்களையே மிஞ்சியவன், இதிகாசங்களையே மிஞ்சி நின்றவன் கவியரசு கண்ணதாசன். கம்பனிலே சீதையை பார்க்கிறோம். அந்த சீதையினுடைய பெருமையை கம்பன் சொல்கின்ற பொழுது எப்படி சொல்கிறான், கணவனை பிரிந்து சீதை இருக்கிறாள் அசோகவனத்தில். இந்த சீதை எப்படி இருந்தாளாம் கம்பன் சொல்கிறான், கணவனை பிரிந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் அருந்தும் மெல்லடகு ஆறிட அருந்தும் என்று அழுங்கும், விருந்து கண்டபோது என்முறமோ என்று விம்மும், மருந்தும் உண்டுகொள் யான் கொண்ட நோய்க்கு என்று மயங்கும், இருந்த மாநிலம் செல்லரித்திடவும் ஆண்டு எழாதாள் என்று கம்பன் பாடுகிறான். அசோகவனத்தில் தன்னை சுற்றி கரையான் அரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது கூட கணவனை பற்றி எண்ணியவள். ஆஞ்சநேயனை தூதாக அனுப்புகிறார். ஆஞ்சநேயன் போய் அசோகவனத்தில் சீதையை பார்க்கிறார். பார்த்த உடனே மனசுல என்ன நினைச்சாரா, சாதாரணமா நினைக்கல, பேண நோற்றது மனை பிறவி பெண்மை போல், நாணம் நோற்றுயர் நங்கை தோன்றலால் மான நோற்று ஈண்டு இவள் இருந்தவாறெல்லாம் காண நோற்றிலன் அவன் கமலக் கண்களே என்று அற்புதமாக பாடுகிறார். காண நோற்றில் அவன் கமலக் கண்களே. இந்த தவக்கோலத்தை பார்க்கறதுக்கு ராமனுக்கு கொடுத்து வைக்கலன்னு ஆஞ்சநேயர் நினைச்சார். கடைசி வரைக்கும் கொடுத்தே வைக்கல தவக்கோலத்தை பார்க்கறதுக்கு. யார் யாரெல்லாமோ என்னென்னமோ தவம் செய்கிறார்கள், ஆனால் சீதையினுடைய தவத்தின் முன்னால் நிற்க முடியுமான்னு நினைச்சார் ஆஞ்சநேயர். வெங்கனல் மூழ்கியும் புனலுள் மேவியும் நுங்குவ அருந்துவ நீங்கி நொற்பவர் எங்கு ஓர் இல்லின் மாண்புடை நங்கையர் மனத்தவம் நவிலர் மாலதோ என்று அற்புதமாக பாடுகிறார் அந்த இடத்துல கம்பன். ராமனை வந்து சந்தித்த உடனே, என்னப்பா சீதையை அசோகவனத்தில் பார்த்துட்டியார். கண்டனன் கற்பினுக்கடியை கண்களால் என்று சொன்னார். ஒருத்தருடைய கேரக்டரை முடிவு பண்றது கண்கள் மட்டுமில்லை, அதிலிருந்து வெளிப்படக்கூடிய பார்வை. அதனாலதான் முதல் வார்த்தை கண்டனன் கற்பினுக்கணியை கண்களால். என்னப்பா சீதையை பார்த்தியா இல்லையா, வெற்பெரும் தடந்தோள் வீர வீங்க நீர் இலங்கை வெற்பில் நற்பெரும் தவத்தழாய நங்கையை கண்டேன் அல்லே, நிப்பிறப்பென்பதொன்றும் இரும்புறை என்பதொன்றும் கற்பனம் பெயரதொன்றும் கழிநடம் புரிய கண்டேன். பார்த்தியா இல்லையாப்பான்னு கேட்டார். பார்த்தேன். உன் பெரும் தேவி என்னும் உரிமைக்கும் உன்னை பற்ற மண்பெரும் மருகி என்னும் வாய்மைக்கும் தன்னை என்ற தன்பெரும் தனையை என்ற தகமைக்கும் தலைமை சான்றாள் என் பெரும் தெய்வம் ஐயா இன்னமும் கட்டி என்பான். யார தெரியுமா பார்த்தேன்? தசரதனுடைய மருமகளை பார்த்தேன், ஜனகனுடைய மகளை பார்த்தேன், புகுந்த வீட்டு பிறந்த வீட்டு பெருமைகளை கட்டி காக்கக்கூடிய சீதையை பார்த்தேன், உன்னுடைய மனைவியாகிய சீதையை பார்த்தேன். உனக்கு மனைவி, ஜனகனுக்கு மகள், தசரதனுக்கு மருமகள். எனக்கு யார் தெரியுமா? என் பெரும் தெய்வம் ஐயா என்று சொன்னார். நீயாவது எனக்கு தெய்வம் தான், ஆனா சீதா பிராட்டி எனக்கு பெரும் தெய்வம் என்று சொன்னார். அப்பேற்பட்ட சீதா ஆஞ்சநேயரை சந்திக்கும் போது பல விஷயங்களை பேசிக்கிட்டே வருவாங்க. ஆனா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என் கணவன்கிட்ட போய் ஒன்னே ஒன்று மறக்காம ஞாபகப்படுத்திடு, இந்த இப்பிறவிக்கு இருமாதரை என் சிந்தையாலும் தொடேன்னு எனக்கு ஒரு செவ்வரம் கொடுத்தாரு என் கணவர், அதை போய் ஞாபகப்படுத்தினார். நான் கம்பனை பழிக்கவில்லை, கம்பனை அலசி ஆராயக்கூடிய தகுதி எனக்கு இல்லை. ஆனா ஒரு கவிஞனை இன்னொரு கவிஞனோடு ஒப்பிடக்கூடிய ஒரு உரிமை ஒவ்வொரு இலக்கியவாதிக்கும் உண்டு. அந்த வகையில பார்த்தா
இந்த இப்பிறவிக்கு இருமாதரை என் சிந்தையாலும் தொடேன்னு ராமன் செய்து கொடுத்த சத்தியத்தை நீ எப்படியாவது அவர்கிட்ட ஞாபகப்படுத்திருன்னு சொன்னாலே ஒரு 0.5 சந்தேகம் மனசுக்குள்ள வந்துட்டுன்னு தானே அர்த்தம். இப்போ ஒன்றும் இல்லை. நந்தா நிறுவனத்தினுடைய அதிபர் இங்கே அமர்ந்திருக்கிறார். ஐயா எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா பணம் கொடுங்க நான் கேட்கிறேன்னு வைப்பமே, தரவா போறாரு ஒரு உதாரணத்துக்கு தானே. ஒருவேளை சடார்னு எடுத்துருந்தாங்கம்மா நீங்க கேட்டு இல்லைன்னு சொல்லுவீங்களா? இந்தாங்க எப்ப தருவீங்க? அடுத்த மாசம் கொடுத்துட்றேன். சரின்னு எங்க அண்ணன் குணசேகரன் அவர்களை வைத்து இந்த பணத்தை என்கிட்ட கொடுக்காருன்னு ஒரு கற்பனை பண்ணுங்க. 1 மாசம் கழிச்சு நான் கொடுக்கணும்னு இருப்பேன். 1ஆம் தேதி வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் 3ஆம் தேதி ஈரோடுக்கு இன்னொரு நிகழ்ச்சிக்கு வரும்போது ஏன் டிடி எடுத்து அனுப்புவான, நேரில் போகிறோம்ல நன்றி சொல்லியே சகோதரர்கிட்ட கொடுத்துடலான்னு ஒரு 2 நாள் தாண்டி கொடுக்க போறேன் நான். ஆனால் அதுக்குள்ள குணசேகரன் அவர்களுக்கு எங்கள் ஐயா ஃபோன் பண்ணி 1 லட்ச ரூபா அந்த அம்மா வாங்கிட்டு போயிட்டு 1ஆம் தேதி தாரேன்னு ஈரோடு புத்தக விழாவில் சொல்லுச்சு. ஆனால் தேதி 2 ஆகுது, இந்த நிமிஷம் வரைக்கும் பணம் வரல. நானா கேட்டேன்னு சொல்லாதீங்க, திடீர்னு அம்மா தப்பா நினைப்பாங்க. நீங்களா கேட்குற மாதிரி இந்த பணம் வாங்கினீங்களே கொடுத்துட்டீங்களான்னு கேட்டு பாருங்க, ஏன் பேரை பயன்படுத்திடாதீங்கன்னு சொல்லிட்டாலே நான் கொடுப்பனோ கொடுக்க மாட்டனோங்கிற சந்தேகம் வந்துட்டுன்னு தானே அர்த்தம். அப்ப இந்த இப்பிறவிக்கு இருமாதரை என் சிந்தையாலும் தொடேன் என்று ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையே, ஆஞ்சநேயர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அந்த இடத்துல சீதை ஒரு சாமானிய பெண்ணாகத்தான் செயல்பட்டாள். ஆனால் கவியரசு கண்ணதாசன் புனைந்த ஒரு காப்பிய நாயகி ஒரு படத்துல எப்படி இருந்தா பாருங்க. வசந்த மாளிகைன்னு ஒரு படம். கவியரசர் பாட்டு எழுதுறார், மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணேன்னு ஒரு பாட்டு. இப்ப கூட அதை ரீப்ராசஸிங் பண்ணி அந்த படம் வெற்றிகரமா ஓடுச்சு. என்ன அழகான ஒரு வசீகரம். அப்படி ஒரு நடிகனெல்லாம் பார்க்கறதுக்கு இனிமே என்னைக்கு நமக்கு கொடுத்து வைக்குமோ அப்படியெல்லாம் நடிகர்கள் கிடைப்பாங்களா? நடிகர் திலகம் மாதிரி எல்லாருக்கும் உருவங்கள் தான் நடிக்கும். ஆனால் புருவம் கூட நடித்த ஒரே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். வேற யாருக்கும் அந்த கொடுப்பனை இல்லை. இன்னைக்கெல்லாம் எவன் வேணாலும் நடிக்கலாம், ஆயிட்டு யார் வேணாலும் நடிக்கலாம். நீங்கள்லாம் பெரிய மனசு பண்ணி இந்த தூப்புக்காரி புஸ்தகத்தை நீங்கள் விலை கொடுத்து வாங்கி அதில் வர்ற ஒரு ராயல்ட்டியை வச்சு சகோதரி ஒருவேளை எனக்கு ஒரு 1 கோடி ரூபா கொடுத்தாங்கன்னு வைங்க, நாளைக்கே நான் கூட சூர்யா கூட ஜோடியாக நடிக்கலாம். ஒருத்தன் கேட்க மாட்டான் தமிழ்நாட்டு. இன்னைக்கெல்லாம் யார் நடிக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் முகம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் மன்னிக்கணும், வாக்கில் சனி எனக்கு நினச்சதை பேசியே பழக்கம். மூளை இருக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. இன்னைக்கு காசு இருந்தால் போதும். ஒரு காலத்தில் பட்டினத்தார் படத்தில் சிம்மக்குரலும் TM சவுந்தரராஜன் அவர்கள் நடிச்சுட்டு சிவாஜி கணேசனை பார்க்க வந்தார். பட்டினத்தார் படத்தில் நடிச்சுட்டு வந்திருக்கேன், படம் நல்ல வெற்றிகரமாக ஓடணும்னு நீங்கள் மிகச்சிறந்த நடிகர், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னார். நடிகர் திலகம் துணிச்சலாக சொன்னார், இந்த ஆசீர்வாதம்லாம் கிடையாதுன்ட்டு. ஏன்னு கேட்டார், இதோடு அந்த வேலையை நிறுத்திடு, நடிக்கிற வேலையை. நீ நடிச்சா ஒரு வயலும் பார்க்க முடியாது, நான் பாடுனா ஒரு வயலும் கேட்க முடியாது. எவன் எந்தெந்த காரியத்தை செய்யணுமோ அவன் அந்தந்த காரியத்தை செஞ்சாதான் சிறப்பாக இருக்கும் பார். அது அன்னைக்கெல்லாம் நடிகர் திலகம் நடந்து வந்தாலே எங்கள் ஊர் பாஷையில் சொல்லுவான், காசு இதோட செத்துச்சு, வெளியே போய் பழையபடி டிக்கெட் எடுத்துட்டு வாம்மா. அந்த வசந்த மாளிகையிலும் ஒரு பாட்டு எழுதுறாரு பாருங்க, அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன். இது ஆடவன் பாடுறான். பெண் அதுக்கு பதில் சொல்ற, கன்னத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது அருந்தாமல் விட மாட்டேன். உடனே இவன் பதில் சொல்றா, உன்னை எல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். இந்த இப்பிறவைக்கு இருமாதரை என் சிந்தையாலும் தொடேன் என்கின்ற செவ்வரத்தை ஞாபகப்படுத்துன்னு சீதை சொன்ன இடம் எப்படி. ஆனா இங்க பாருங்க என்ன அழகா, உன்னை எல்லாம் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன்னா. கதாநாயகி சிரிச்சா, நீ தொடரதும் தொடாததும் உங்கையிலேயே ஐயா இருக்கு. உன் உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். இந்த உள்ளம் உங்ககிட்ட இருந்தா தானே இதை இன்னொருத்தருக்கு நீ கொடுக்க முடியும். அப்பந்தானே இந்த சத்தியத்தை காப்பதற்கு நாம் போராடணும். ஆனால் இந்த உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன் என்று சொன்னாலும் சொல்லாட்டாலும் காப்பியத்தில் அந்த ஒரு இடத்துல
கம்பனையே விஞ்சி நின்றான் கவியரசர் என்று சொன்னால் சாதாரணமான கவிஞன் அல்லங்க. என்ன அழகா விஸ்வாமித்திரர் ஜனகனுடைய அவையில ராமனை அறிமுகம் செய்கிறார். எப்படி? இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் ஒய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர்வண்ணம் வருவதுண்டோ? மைவண்ணத்து அரைக்கை போரில் மழை வண்ணத் தண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். இந்த வண்ணங்கிற வார்த்தையை கையில வச்சுக்கிட்டு பாட்டு எழுதினார். கால் வண்ணம் சதிராட கை வண்ணம் விளையாடும் தென்னாட்டு பொன் வண்ணமே. மான் வண்ணம் என்றாலும் மலர் வண்ணம் என்றாலும் குறைவென்று தமிழ் சொல்லுமேன். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணங்கிற வார்த்தையை கையில வச்சுட்டு எழுதினார் பாருங்க. பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். கண்ணம் இன்னும் மங்கை வண்ணம் உந்தன் முன்னம் வந்து பின்னும் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசை இல்லையா? கண்ணம் இன்னும் மங்கை வண்ணம் உந்தன் முன்னம் வந்து பின்னும் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசை இல்லையா? கார் வண்ண கூந்தல் தொட்ட தேர் வண்ணமே நீ தொட்டு பூ வண்ணம் பாடம் சொல்லு எண்ணம் இல்லையா? கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். என்ன அழகான ஒரு வாசகத்தை கையில வச்சுக்கிட்டு எவ்வளவு அருமையா எழுதினார் பாருங்க. சாதாரணம் இல்லைங்க. அந்த வண்ணங்கிற வார்த்தையை கையில வச்சுக்கிட்டு அந்த காதல்ல ஒரு சோகத்தை எழுதினார். கவிதையில சோகத்தை எப்படி புரிஞ்சார்? வாழ்க்கையில காதல்ல வெற்றி சுகமா, காதல்ல தோல்வி சுகமா? காதல்ல வெற்றி தற்காலிக மகிழ்ச்சி, காதல்ல தோல்விதான் நிரந்தரமான மகிழ்ச்சி. இது கொஞ்ச நாளையில மறைந்து போகும், மறந்து போகும். ஃபர்ஸ்ட் லவ் மறந்தவன் உலகத்துல எந்த மூலையிலையும் இல்லை. சோகம்தான் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், சோகம்தான் சுகம். அதுலதான் எழுதுறார், தொழுவது சுகமா, வண்ண தோகையின் கனிந்த மார்பில் விழுவது சுகமா, பழகிய காதல் எண்ணி பள்ளியில் தனியே இருந்து அழுவதே சுகம் என்பேன், அறிந்தவர் அறிவீராக என்று எழுதுவாரு. அந்த காதல் சோகத்தை ஒரு பாட்டில் எழுதுறாரு பாருங்க. எங்க உள்ள விஷயத்தை எடுத்து எப்படி எழுதினார்? இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் பாட்டு கம்பனுடைய பாட்டுல எத்தனை வண்ணங்கள் வருகிறது? இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் ஒய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் வருவதுண்டோ? மை வண்ணத்து அரைக்கை போரில் மழை வண்ண தண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். 8 வண்ணம் போட்டு கம்பன் தெளிவாக எழுதியிருப்பார். என்ன காரணம்னா, இறைவன் ராமன் மானுட ரூபத்தில் சில காரியங்களை செய்வதற்காக இந்த மண்ணுலகம் வருகிறான். மானுட ரூபம் எடுத்து வருகின்ற காரணத்தினால எஞ்சான் உடம்போடு அவன் வருகிறான் என்று பொருள். குட்டையானவனாயிருந்தாலும் சரிதான், நெட்டையானவனாயிருந்தாலும் சரிதான், அவன் கை வச்சு அவனை அழந்து பார்த்தா அது எஞ்சான் உடம்பு தான். அதை கையில வச்சுட்டு எழுதினார் பாருங்க. 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, அங்கே வேறுபட்டு நின்றானடின்னு ஒரு சோகப்பாட்டு எழுதினார். நம்ம எல்லாரும் நினைக்கலாம் இது ஒரு சோகப்பாட்டு. முழுக்க முழுக்க சிலப்பதிகாரத்தை தோய்ந்து படித்த பிறகு தோன்றிய வார்த்தைகள் தான் இந்த பாட்டு. நீங்க சரணத்தை கேட்டா கண்ணகிக்காகவே எழுதுன மாதிரி இருக்கும், 2வது சரணத்தை கேட்டா மாதவிக்காகவே எழுதுன மாதிரி இருக்கும். சரணம் எழுதுவார் பாருங்க. கையெழுவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாட சொன்னானடி, என்னை விளையாட சொன்னானடி, அவனே விளையாடி விட்டானடி. கண்ணகியை நினைச்சு எழுதினது. மாதவியை நினைச்சு எழுதினார் பாருங்க. காலங்கள் உள்ளவரை கன்னியர்கள் யாருக்கும் இந்த காதல் வர வேண்டாமடி, எந்தன் கோலம் வர வேண்டாமடி, எந்தன்
கோலம் வர வேண்டாமடி. எவ்வளவு புராண இதிகாசங்கள்ல ஒரு ஆழ்ந்த படிப்பு இருந்தா அப்படியெல்லாம் எழுத முடியும். கையளவு உள்ளம் வைத்து கடலளவு ஆசை வைத்தனர். இன்னொரு பாட்டில் அதை அப்படியே மாற்றுவார் பாருங்க, கடலளவு கையளவும் பார். அதான் வார்த்தை ஜாலத்தில் கவியரசருக்கு நிகர் கவியரசர் தான். கையளவு உள்ளம் வைத்து கடலளவு ஆசை வைத்தும்பார். இன்னொரு இடத்துல கடலளவு கையளவும் பார். எப்படி? கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணான். கவியரசர் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷங்க. சில வார்த்தைகளை இன்றைக்கு வரைக்கும் சில கவிஞர்கள் சிந்திக்கவே இல்லை. அதான் உண்மை. புதிய பறவைன்னு ஒரு படம் வந்தது. அந்த புதிய பறவை படத்துல ஒரு அருமையான பாட்டு, எங்கே நிம்மதி அங்கே எனக்கோர் இடம் வேண்டும். அந்த காலத்திலே மேனுவலா வாசிக்கிற காலத்திலே, டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகாத காலத்திலே எம்எஸ்வி அவர்கள் 60 வயலினுக்கு மேல வச்சு அந்த பாட்டை கம்போஸ் பண்ணார். இந்த பாட்டுக்குரிய சூழ்நிலைக்குரிய டிஸ்கஷன் நடக்கு. கவியரசரை தவிர இந்த சிச்சுவேஷனுக்கு யாருமே பாட்டு எழுத முடியாதுன்னு முடிவு பண்ணி அவரை பாட்டு எழுத சொன்னாங்க. விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்கள் இந்த பாட்டை கம்போஸ் பண்ணார். டி.எம். சௌந்தரராஜன் சிம்ம குரலோ நாபி கமலத்திலிருந்து உயிரை கொடுத்து பாடினார். நடிகர் திலகம் அந்த பாட்டுக்கு நடிக்க போறார். பாட்டை எழுதி முடிச்ச உடனே கண்ணதாசன் சொன்னாரா, நான் இருக்கணும் இல்லையோப்பா, இன்னும் 100 ஆண்டுகள் தாண்டினாலும் கண்ணதாசனை போல ஒரு கொம்பனை இந்த பாட்டை எழுத முடியாதுன்னு தமிழ் சமுதாயம் சொல்லும்னார். உடனே பக்கத்தில் உட்காந்து விஸ்வநாதன் சொன்னாரு, அண்ணன் ஜெரதா அண்ணன், நீங்க நல்லா தான் எழுதுவீங்க, ஆனா இதுக்கு என்ன மாதிரி இசையமைக்கிறதுக்கு இன்னொருத்தன் புறக்கத்தான் வேணும்னு இதே தமிழகம் பேசத்தான் போதுன்னார். டிஎம்எஸ் சொன்னார், யாரு பாட்டு எழுதி யாரு இசையமைச்சான்னையா, உயிரை கொடுத்து நாளையா பாடணும், அப்பதானே பாட்டு நிற்கும் அப்படின்னார். நடிகர் திலகம் ஒண்ணுமே பேசல. என்னங்க அவர் அவரை மாதிரி எழுத முடியாதுங்கிறாரு, இவர் இசையமைக்க முடியாதுங்கிறாரு, இவர் பாட முடியாதுங்கிறாரு, நீங்க என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க என்னார். நடிகர் திலகம் சொன்னாரு, யாரு எழுதினான்னு, யாரு இசை வடிவம் கொடுத்தான்னு, யாரு பாடினான்னு எல்லாத்தையும் மறந்துட்டு ஸ்கிரீன்ல எல்லா வயலும் என்னல்லையா பாப்பா, நாயா கவலைப்படணும். ஒரு காலத்துல இந்த படத்துக்கு ஹலோ மானிட்டர் கட்ட, ஒரு காலத்துல இந்த படத்துக்கு ஒரு புள்ளி விவரம் நடத்தினாங்க தமிழ்நாட்டில். இன்னைக்கெல்லாம் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. நான் ஒரு படம் எடுத்து நான் ஒரு சேனல் வச்சிருந்தா அந்த படம் பாடாவதியா இருந்தாலும் அதான் முதல் வரிசையில் இருக்கும். உண்மையா இல்லையா? அதான் இன்னைக்கு நடக்கிற நிலைமை. ஆனா அன்னைக்கு தமிழகத்தில் ஒரு புள்ளி விவரத்தை நடத்தினாங்க. இந்த 4 பேர்ல யாருக்கு முதல் மதிப்பெண் என்று கேட்டார்கள். ஆனா தமிழக மக்களுடைய புள்ளி விவர விடை என்ன தெரியுமா? 4 பேருக்குமே 100 மதிப்பெண்கள் என்று ஒரு தீர்ப்பை வழங்கியது என்று சொன்னால், ஒருவரை விட ஒருவர் விஞ்சி நின்றாங்க ஒரு காலத்துல. அப்பேற்பட்ட காலத்துல என்ன அழகா எழுதினார் பாருங்க. இந்த வார்த்தை யாருமே இதுவரைக்கும் டச் பண்ணல. எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது என்று எழுதினார். எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது, எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது. என்ன நினைத்து என்னை படைத்தான் இறைவன் என்பவனே, கண்ணை படைத்து பெண்ணை படைத்த இறைவன் கொடியவனே என்று அருமையாக எழுதினார். எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது என்று சிந்தித்த ஒரு கவிஞர். நாடோடி மன்னன் ஒரு படங்க புரட்சி தலைவர் எடுத்தார். அந்த படத்துக்கு பாட்டு எழுதினது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். மாட்டு வண்டி செல்லாத இடத்திலே கூட பட்டுக்கோட்டையினுடைய பாட்டு வண்டி சென்றது. பாட்டு பூரா பட்டுக்கோட்டையார் எழுதினாரு. படத்துக்கு கதை வசனம் யார் தெரியுமா? கவியரசு கண்ணதாசன் அவர்கள். புரட்சி தலைவர் கண்ணதாசனை கூப்பிட்டு சொன்னாரு, அப்பா என் சொத்து சுகம் எல்லாத்தையும் வித்து இந்த படம் எடுக்கேன். இந்த படம் தமிழ்நாட்டில் ஓஹோன்னு ஓடிட்டுனா நான் தான் மன்னன், ஆனா ஓடலைன்னா நான் தான்ப்பா நாடோடி. நான் நாடோடி ஆகிறதும் மன்னன் ஆகிறதும் உன் கையில தான் இருக்கு. நீ பெரிய கவிஞன். ஏன்னா புரட்சி தலைவர் கண்ணதாசனை கடவுளேன்னு தான் அழைப்பார். ஏன்னா அவர் படைப்பவரா. ஒரு நாளும் கவிஞர்னு கூப்பிட்டதில்லை, கடவுளே தான் கூப்பிடுவார். கூப்பிட்டு சொன்னார், கடவுளே நல்லா இருப்பீங்க, கடனை வாங்கி இந்த படத்தை எடுக்க.
நீங்கள் எல்லா விஷயத்துலையும் நல்ல கவிஞர் தான், ஆனால் கொஞ்சம் லேட் கம்மர். எனக்கு கூட மேடைக்கு வரும்போது அவ்வளோ பதட்டமாக இருந்தது. அங்கே காரில் இறங்கும் போது இங்கே தலைவர் இருக்கார், சகோதரர் இருக்கார், சகோதரி இருக்காங்க. இங்கே வந்த உடனே தலைவர் கேட்டார், மணி என்னன்னார். சகோதரர் மணி என்னன்னு கேட்ட உடனே தலைவர் நல்ல வேளை 6 மணின்னார். கரெக்டாக மணி அப்போ 6. நான் கூட 5:50க்கு வந்திருப்பேன். நடக்க முடியணும்ல இந்த உடம்பு வச்சுக்கிட்டு. அங்கே இறக்கி விட்டு இங்கே வர்றதுக்கு 15 நிமிஷம் ஆயிருக்கு எனக்கு. கண்ணதாசன் ஒரு பெரிய லேட் கம்மர். ஒரு சொன்னார், சரியாக டைமுக்கு நாளைக்கு 9 மணிக்கு வந்துடணும். கவலையே படாதீங்க, 8:50க்கு இருப்பேன்ட்டார். இப்போ பட்டுக்கோட்டையார் 8 மணிக்கு வந்துட்டாரு, புரட்சி தலைவர் 8 மணிக்கு வந்துட்டாரு. இவர் ஆளை காணும். மணி 9 ஆகுது, 10 ஆகுது, 11 ஆகுது, 12 வரைக்கும் வரல. கார்ல இருந்து இறங்கி வரார். என்ன சொல்ல போறாங்களோன்னு நினச்சிக்கிட்டு வந்தார். வாங்க கடவுளே, சொன்ன மாதிரியே 9 மணிக்கு வந்துட்டீங்களே அப்படின்னார் புரட்சி தலைவர். இல்லை கொஞ்சம் மன்னிச்சுக்கிடணும், கொஞ்சம் லேட் ஆகிட்டு. இந்த லேட்டாக வந்தவன் பூரா சொல்கிற வார்த்தை தான், கொஞ்சம் லேட் ஆகிட்டு. உடனே சரி பரவாயில்ல, தெரிஞ்ச விஷயம் தானே, நீங்கள் வர்றதுக்குள்ளே ஏன் இந்த டைமை வேஸ்ட் பண்ணணும்னு ஒரு சுச்சுவேஷனை சொல்லி பட்டுக்கோட்டையார ஒரு பாட்டு எழுத சொல்லியிருக்கேன். அந்த லிரிக்ஸ் சரியாக இருக்கான்னு கொஞ்சம் வாங்கி ஒருவேளை சில வார்த்தைகளை மாற்றணும்னா திருத்தம் பண்ணி கொடுங்க என்னார். அவர் சொன்னார், பட்டுக்கோட்டையார் பாட்டை திருத்துற தகுதி எனக்கு இருக்கான்னார். எவ்வளோ ஒரு பெரிய கவிஞன், எவ்வளோ பெரிய பெருந்தன்மை பாருங்க. இன்னைக்கெல்லாம் எல்லாம் தெரியும்னு சொல்றவன் ஏராளமான பேர் இருக்கான். பட்டுக்கோட்டையாருடைய வரிகளை என்னால் திருத்த முடியுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் திருத்துங்க. என்ன விளையாட்டா, நீங்கள் என்ன சாதாரண கவிஞரான்னு தூக்கி கையில் கொடுத்தார் பேப்பரை. வாங்கி கண்ணதாசன் படித்து பார்த்துட்டு பேப்பரை மடக்கி வச்சுட்டு புரட்சி தலைவர்கிட்ட சொன்னார், லேட்டாக வந்தேன்னு ஒரு 4 அரை இந்த கன்னத்தில் அரைஞ்சிருக்கலாம். இப்படி பட்டுக்கோட்டையார் வரிகளை கொடுத்து என்னை அவமானப்படுத்தியிருக்க வேண்டான்னார். ஏன் தெரியுமா? உள்ள இருந்த பாட்டு என்ன தெரியுமா? போர் படை தன்னில் தொங்கியவன் வெற்றி இழந்தான், போர் படை தன்னில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடை தன்னில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான், உன் போல் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. பாட்டு உள்ள இருந்தது. கண்ணதாசன் சொன்னார், என் வாழ்க்கையில இனிமே நான் லேட்டா வரமாட்டேன். ஒரு பத்திரிகை அலுவலகத்தில் வேலை செய்கிறாருங்க. சொன்னாங்களே சகோதரி சந்தித்து வந்த கடுமையான பாதைகளை எல்லாம். சத்தியமா சொல்றேன், இந்த நிறைஞ்ச இடத்துல யார் யாரெல்லாம் வாழ்க்கையில சர்வைவலுக்காக போராடுறோமோ அவன் தான் இந்த எதிர்காலத்தில் பேசப்பட்டிருக்கான். அதான் உண்மை. நீங்க மனசு தளரவே வேண்டாம். உங்களுக்குன்னு பெரிய இடம் இருக்கு. என்ன அப்பப்போ நான் பார்க்க வந்தா கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும். ஆமா, ஞாபகம் இருக்கா ஈரோடு புத்தக விழாவில் அப்படின்னு நான் சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வரணும். என்ன சாதாரணமான ஒரு நிலைக்கு உங்களை கடவுள் வைத்திருக்க மாட்டான். ஒரு மிகப்பெரிய நிலை உங்களுக்கு காத்திருக்கிறது, ஒரு மிகப்பெரிய உயர்வு உங்களுக்கு காத்திருக்கிறது. ஏன்னா கவியரசர் சாதாரணமான கவிஞராங்க, எவ்வளவு புகழ்பெற்ற கவிஞர். ஒரு பத்திரிகை அலுவலகத்தில் போய் வேலைக்கு சேர்றாரு. ஒரு அலுவலக முதலாளி என்ன செஞ்சாரு, அப்பா நான் கொஞ்சம் வேலையாக வெளியே போயிட்டு வரேன், கொஞ்சம் ஆஃபீஸை பார்த்துக்கோ அப்படின்னு டேபிள் டிராவை திறந்து ஒரு 100 ரூபாயை போட்டு மூடிட்டு போயிட்டாரு. கண்ணதாசன் ராப்பகெல்லாம் விழிச்சு எழுதுவார். அந்த பழக்கத்தில் ஒரு சோர்வில் அப்படியே கையை வச்சுட்டு டேபிளில் தூங்கிட்டார். இந்த டீ காஃபி வாங்கி கொடுக்குற ஆஃபீஸ் பாய் இருக்கான் பாருங்க, அவன் டிராவை திறந்து அந்த 100 ரூபாயை எடுத்துட்டான். அப்போ 100 ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய காசு. இவர் வெளியே இருந்து உள்ளே வந்தவர் டேபிள் டிரா திறந்து பார்த்தார், 100 ரூபா இல்லை. கவியரசரை கூப்பிட்டு இந்த 100 ரூபாயை பார்த்தீங்களான்னார். என்ன 100 ரூபா? நான் பார்க்கலையேன்னார். நான் அலுவலகத்தில் தூங்கினேன்னு சொல்ல முடியுமா? நான் பார்க்கலையேன்னார். உங்களுக்கு தெரியாமல் இந்த ரூபா எப்படி வெளியே போகும்? உங்கள் தகப்பனாருக்கு நான் நண்பருங்க போய் தான் இந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலையே கொடுத்தேன். ஆனாமா இந்த மாதிரி திருட்டு பழக்கமெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு வேலை கொடுத்துருக்க மாட்டேன்னார். செய்யாத தப்புக்கு பழிய சுமக்கிறத மாதிரி கொடுமை உலகத்தில் வேற எதுவுமே கிடையாதுங்க. இவர் சொன்னார், சத்தியமா நான் அந்த காரியத்தை செய்யல, அப்பேற்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து நான் வரலன்னார். பொய் சொல்லாதன்னார். கண்ணதாசன் கண்ணெல்லாம் கலங்கி போய் நின்னார். திடீர்னு அந்த முதலாளிக்கு ஆஃபீஸ் பாய் மேலே சந்தேகம் கூப்பிட்டு அவன் பாக்கெட்டை செக் பண்ணார். 100 ரூபா அவன் பையில் இருந்தது. கண்ணதாசன்ட்ட மன்னிச்சுக்கிடுங்கன்னார். ஆனால் எதையுமே சிறுபிள்ளத்தனமாக எடுக்கக்கூடியவர்.
கவியரசரை பற்றி டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்கின்ற பொழுது ரொம்ப அழகாக சொல்வார். அவரை மாதிரி உங்களை புகழ்ந்தவரும் இல்லை, அவரை மாதிரி உங்களை பழிச்சவரும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே கலைஞர் சொல்வார், இல்லைப்பா கண்ணதாசன் ஒரு குழந்தை மாதிரி. ஒரு உதாரணம் சொல்லட்டா, காலையில் எழுந்து என் வீட்டு வாசலில் கார்டனில் உட்காந்துக்கிட்டு நான் காஃபி குடிக்கும்போது என் பேத்தி அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு இருப்பா. அவளை கூப்பிட்ட உடனே ஓடி வந்து தாத்தா அப்படின்னு கன்னத்தில் எனக்கு ஒரு முத்தம் கொடுப்பா. அதே பேத்தி 9 மணிக்கு ஸ்கூலுக்கு புறப்பட்டு போகும்போது பேத்தி பேரை சொல்லி கூப்பிட்டேன், பக்கத்தில் வந்து ஓங்கி சப்புன்னு கன்னத்தில் ஒன்று கொடுத்துட்டு போனா. பள்ளிக்கூடத்துக்கு போகிறோங்கிற ஆத்திரத்தில் முத்தம் கொடுத்ததும் அவதான், கன்னத்தில் ஓங்கி அடித்ததும் அவதான். குழந்தை மாதிரி கவியரசு கண்ணதாசன் என்று டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்வார். எதையுமே உடனே மறந்துடுவார், எந்த பழி உணர்ச்சியும் மனசுல இல்லை. ஆனா அந்த சம்பவங்களை கூட சாதனைகளாக மாற்றுவார். அதான் கவியரசருடைய சிறப்பு. இந்த சம்பவம் நடந்து பல ஆண்டுகள் கழித்து ஒரு படத்துக்கு பாட்டு எழுதணும். இதே மாதிரி ஒரு சூழல். கதாநாயகன் எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டான், ஆனா கதாநாயகி சந்தேகப்படுவா. தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை கையிலே வைத்துக்கொண்டு எல்லாத்துக்கும் காரணம் விதிதான்னு பேசுவானே. என்ன அழகா ராமன் கம்பனுடைய காப்பியத்தில், நதியின் பிழையென்று நறும்புனல் இன்மை, பதியின் பிழையென்று பயந்து நம்மை புறந்தாள், மதியின் பிழையென்று மைந்தன் பிழையென்றே விதியின் பிழை இதற்கு நீ என்ன வெகுண்டனைன்னு அந்த பாட்டையும் கையில் வச்சுட்டு தான் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தையும் கையில் வச்சுக்கிட்டு உடனே எழுதினார் பாருங்க. என்ன அழகா, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா, பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள், நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி. அந்த சூழல்ல பிறந்த பாட்டு தான் அது. ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சமில்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை, மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே என்று எழுதினாரே. அதுக்கு ஈடு இணையா ஒன்று சொல்ல முடியுமா? என்ன அழகான விஷயங்கள் எல்லாம் கொடுத்தாரு தெரியுமா? ஒரு பாட்டு எழுதுறாரு, மல்லிகை முல்லை பொன்மொழி கிள்ளை அன்புக்கோர் எல்லை. ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க நீங்க. அதுல முதல் சரணம் எழுதுறாரு பாருங்க, கோதை மீனாள் பூவை ஆனாள், சொக்கேசன் துணையோடு ஊர்கோலம் போனாள், மாலை கண்டாள் கோயில் கொண்டாள், மாணிக்க மூக்குத்தி ஒளி வீச நின்றாள். இது மீனாட்சியை பத்தி எழுதுறார். அடுத்த வரி எழுதுறார் பாருங்க, கம்பனில் இல்லாத விஷயத்தை கண்ணதாசன் தொட்டான். கம்பன்ல இல்லாத விஷயத்தை கண்ணதாசன் தொட்டார் பாருங்க, மாலை சூடி வாழ்ந்த வேளை வனவாசம் போனாலும் பிரியாத சீதை, ராமநாமம் தந்த ராகம் லவனாக குசனாக உருவான நேரம். ராமனுடைய நாமம் தந்த ராகம் தான் லவனும் குசனும். ஆனா அவ்வளவு ஒரு உயர்வான கதாபாத்திரம் சீதைக்கு கூட, லவகுசனை தோழிலும் மார்பிலும் தாளாட்டக்கூடிய சீதைக்கு கூட ஒரு குடுப்பனை இல்லை. என்ன குடுப்பனா, தன்னுடைய குழந்தைகள் தன்னுடன் ஒருவன் பிறந்தவனை தாய்மாமன் என்று அழைக்கக்கூடிய குடுப்பனை சீதைக்கே இல்லை. மாமன் என்று சொல்ல ஓர் அண்ணன் இல்லை அங்கே, அந்த அண்ணன் உண்டு இங்கே அள்ளி வழங்க மல்லிகை முல்லை பொன்மொழி கிள்ளைன்னு யாராலையும் சந்திக்க முடியாத சிந்திக்க முடியாத விஷயங்களை அற்புதமாக எடுத்து சொன்னவர் கவியரசு கண்ணதாசன். இந்த நாகரிக மோகத்துக்கு சாட்டையடி கொடுத்தான் பாருங்க. இன்னைக்கு நேத்து இல்லை, இன்னைக்கெல்லாம் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம் ஆயிட்டு இல்லையா? ஆனா அன்னைக்கு அதுக்கு என்ன அழகா சாட்டையடி கொடுத்தாரு பாருங்க. கம்பனின் சீதை பார்த்தேன், கண்ணகி வடிவம் பார்த்தேன், செம்பொனாள் கோதை பார்த்தேன், தேவியாம் ராதை பார்த்தேன், நம்பினான் தமிழர் நாட்டு நகரத்து பெண்ணும் பார்த்தேன், கொம்புதான் இல்லை மற்ற கோலங்கள் விலங்கு போலாம். குதிரைவால் கொண்டை போட்டு குறைவான ஆடை போட்டு குதிகாலை பின்ன தூக்கும் கோமாளி நடையன் போட்டு மதியாதே நேரை பார்க்கும் மங்கையர் தம்மை கண்டால் நதி போன்ற கவிதை உள்ளம் நாணத்தால் நடுங்குதம்மா. கூந்தலின் நீளம் பற்றி கோடிநாள் பாடி சென்ற வேந்தர்கள் மூடர் இன்று கூந்தலை வெட்டுமாறு அறிவின் ஊற்று சாந்தமே மதியே என்று தமிழ் கவி உரைத்த பெண்ணை ஓந்தியே நரியே என்று உரைப்பதை இனிமேல் பாட்டு. தொடையினை வெயில் பார்க்க, தோள்களை வானம் பார்க்க, இடையினை எவனும் பார்க்க, இளமைக்கு சந்தை
கூட்டி கடை விரித்தாடும் பெண்ணை காக்கை என்றே அழைப்பேன் என்று நடைவையில் அன்னம் என்று நான் சொல்ல மாட்டேன் தம்பினார். சொல்லிட்டு சொன்னார் பாருங்க ஒரு தீர்வு, வாலிபர் தமக்கு சொல்வேன், மாண்புயர் பெண்ணை அன்றி கோலங்கள் கெடுப்பாள் தமை கொண்டவள் ஆக்கல் வேண்டாம், தாலிக்கு மேன்மை பண்பு தழுவிடும் கழுத்தே அன்றி வேலையில்லா பயிரில் சென்று விழுவதில் இல்லை என்றோ என்று ஒரு தீர்வையும் கொடுத்து ஒரு கவிதை எழுதினார். அது அப்படியே திரையுலகத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார் பாருங்க. ஊரு கெட்டு போனதுக்கு மூறு மாறு கட்டு அடையாளம், ஏன் நாடு கெட்டு போனதுக்கு மெட்ராஸ் நாகரிகம் அடையாளம், மக்களாலே கண்ணு குட்டி மாடு எப்ப போட்டுது, கக்கத்திலே தூக்கி வச்சா கத்தலையே என்னது, கெட்டு போன புள்ளிகளா வாழ பட்டணத்தில் வந்தீங்களா, மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் என்னைக்கே சாட்டடி கொடுத்தாரு. தேராட்டம் காரினிலே ரொம்ப திமிரோடு போறவரே, எங்க ஏரோட்டம் நின்னு போனா உங்க காரோட்டம் என்னவாகும், காத்து வாங்க பீச்சு பக்கம் காத்து நிற்கும் கூட்டமே, நேத்து வாங்கி போன காத்து என்ன ஆச்சு வீட்டுல. எவ்வளவு பெரிய விஷயம். காத்து வாங்க பீச்சு பக்கம் போனியடா, நேத்து வாங்கிட்டு போனில்ல காத்து, அது என்ன ஆச்சு. இப்படியே வாங்கி வாங்கி வச்சிருக்கிற காத்து ஒரு நாள் உன்னை விட்டு முழுசா போயிரும், அதுக்குள்ள நீ மனுஷனா மாறிடுன்னு நாகரிக மோகத்துக்கும் சாட்டையடி கொடுத்து அதோடு நிலையாமையும் சேர்த்து சொன்னார் பாருங்க. என்ன அழகா. வாழ்க்கையில் ஒன்னே ஒன்று யோசிக்கணுங்க. சகோதரியார் பட்ட கஷ்டங்களை எல்லாம் இந்த தம்பி ஒருத்தர் பேசினார் பாருங்க. உண்மையாகவே அவருக்கும் நான் தலைவணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். தம்பிக்கு பெரிய உயர்வு இருக்கிறது. என்ன ஒரு உத்வேகமான பேச்சுங்க, என்ன ஒரு புரட்சிகரமான பேச்சு பார்த்தீங்களா. அதெல்லாம் சகோதரர் அதான் சொன்னார், எல்லாம் சொற்பொழிவு அல்ல, இது உயிரோட்டம் ஊட்டக்கூடிய சொற்பொழிவு. நான் அப்பமே தெரிஞ்சது நம்ம சொற்பொழிவு சொல்லலை நீங்கள் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சொற்பொழிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படி சொன்னால் இன்னொருத்தன் பேசுகிறவன் என்னையா நினைப்பா, சரி ரைட்டு பரவாயில்ல இருக்கட்டும், ஏதோ வந்த காரியத்தை நம்ம செஞ்சுட்டு போவோன்னு. உண்மையாகவே சகோதரர் சொன்ன வார்த்தையில் பொய் இல்லை. தம்பி பேசும்போது அப்படியே புரட்சி கனல் தெரித்தது. உண்மையாகவே இன்னொரு முண்டாசு கவிஞன் பாரதியை பார்த்தது போல் இருந்தது. அப்படி பேசினார் அந்த தம்பி. பேரும் பாரதி பாருங்க, என்ன அழகான ஒரு பேச்சு. இப்படியெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் எவ்வளோ சங்கடப்பட்டிருக்காங்கிறது அழகாக சொன்னார். வாழ்க்கையில் நீங்கள் மட்டும் இல்லைம்மா, எந்த இலக்கியவாதியாக இருக்கட்டும், எந்த துறையை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், எந்த கவிஞர்களாக இருக்கட்டும், அவன் இருக்கும் போது அவனை எவனுமே பாராட்டினதில்லை. சகோதரர் நல்ல வேலையை செஞ்சிருக்காரு. எங்கள் அண்ணன் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள், வாரியார் சுவாமிகள் தான் சொல்வார், பாராட்ட வேண்டியவர்களை பாராட்ட வேண்டிய வேளையில் பாராட்டுவது என்பது தெய்வத்திற்கே செய்யக்கூடிய கைங்கரியம் என்று சொல்வார். ஒருத்தரை அங்கீகாரம் செய்வது என்பது சாதாரண விஷயமா? 1000 திறமை இருந்தாலும் இவ்வளவு பெரிய கடலென திரண்டிருக்கக்கூடிய கூட்டத்து மத்தியில் ஒரு கவிஞனுடைய செழுமையை, அவனுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு இது மாதிரி ஒருத்தர் இருக்காருன்னா உண்மையாகவே நாமெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். அந்த ஒரு சோதனையை சகோதரி நிச்சயமாக சாதனையாக மாற்றுவார்கள். ஏன்னா சமுதாயத்தில் ஒரு கீழான நிலையில் இருக்கும்போது ஒரு வயலும் மதிக்க மாட்டா சார். அதான் உண்மை. ஒன்றும் இல்லை, தீபாவளி பொங்கல் வருது, கடகடையா ஏறி போய் எவ்வளவு விதவிதமாக சேலை எடுக்கிறோம். இந்த சேலை எடுத்து போடுறவனை கொல்லாம கொன்னு இதே எடு அதை எடு. உண்மையாகவே ஜவுளி கடையில் வேலை செய்கிற அந்த வேலை ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க உண்மையாகவே பெரிய தியாகிகள்ங்க. தியாகிப்பட்டால் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். வீட்டுக்காரன் அதை விட தியாகி. நீ எடுத்துட்டு வா, அது வரைக்கும் நான் ஒரு ஓரமாக கம்முன்னு உட்கார்ந்துருக்கேன்னு உட்கார்ந்துருப்பார். எத்தனை கடை ஏறி இறங்குறோங்க. அப்படி செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்த சேலைக்கு ஆயுள் எவ்வளவு காலம். வாங்கிட்டு வந்து கட்டுவோம், பர்ஃப்யூம் அடிப்போம், ட்ரை வாஷ் 100 ரூபா கொடுத்து ட்ரை வாஷ் போடுவோம், பழையபடி காட்ரேஜுக்குள்ளே வச்சு பூட்டுவோம். அதில் எந்த விதமான சேதமும் வந்துடக்கூடாதுன்னு அதை அப்படி பாதுகாப்போம். கொஞ்ச நாள் தான் அது புதுமையாக இருக்கும். அப்புறம் அதே சேலை வீட்டில் உள்ள குழந்தைக்கு தாவணியாக மாறும். தாவணி கொஞ்ச நாளையில் இன்னும் சின்ன குழந்தைக்கு பாவடையாக மாறும்.
அப்புறம் தாவணியும் பாவடையும் ஒண்ணா மூட்டி ஸ்கிரீனா தொங்க விடுவோம். அதுக்கு பிறகு அது பெட் ஸ்ப்ரெட் ஆகும், அப்புறம் தலையணையறையாகும், கடைசியில் அது கைபிடி துணியா மாறுமா. இந்த கைபிடி துணி போய் ஒவ்வொரு ஷோரூம் வாசல்லையும் நின்றுக்கிட்டு, இந்த மனுஷன் நீசனையாயா நீ நம்பி கார்ல ஏறி போற, 50,000 இல்ல 1,00,000 போட்டு எடுத்தாலும் உன் ஆயுள் வெறும் 6 மாசமோ 6 வருஷமோ தான் இந்த கைபிடி துணி ஷோரூம்ல தொங்கிக்கிட்டு இருக்கிற துணியை பார்த்து சொல்லுமா. எழுதுறார் பாருங்க கவியரசர், பருத்தி என்றொரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே, அந்த கரிசல் கழனி மேலே அது சிரித்த அழகில் காய் வடித்தது சின்ன குழந்தை போலே ஒரு வண்ணச்செடியின் மேலே, பருத்தி எடுத்து கொட்டை விரித்து பஞ்சுகுவியல் ஆச்சுமில்லை பார்க்க பயணம் போச்சு, அதை திருத்தி எடுத்து பார்த்த போது சின்ன இழைகள் ஆச்சு நூல் என்னும் பெயர் உண்டாச்சு, அழகு வண்ணம் கலந்து நெய்ததில் ஆடை வந்தது மெல்ல, பலர் மானம் காத்து கொள்ள இடை குழையும் மாதர் உடலில் ஏறி கோல கவிதை சொல்ல உடல் மூடி மறைத்து கொள்ள, அந்த துணையில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து தான் படிக்குது இந்த சிந்து, தன் சொந்தக்காரர் பலரை எண்ணி துடிக்குது மனம் வெந்து, கதை சொல்லுது தன்னை நொந்து. எப்படி சொல்லுச்சா, வாழும் நாளில் வாழ்ந்த என்னை வைத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் என்னை எட்டி, நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட உடைந்த பானை சட்டி, யார் உறவு கொள்வார் ஒட்டின்னு மனுஷனுடைய எண்ணங்களை பிரதிபலித்தார் பாருங்க கவியரசர். மண்பானை உடைஞ்சு போனா கூட கொல்லப்புறத்தில் தூக்கி போட்டு மருந்து வறுக்க உதவணும் ஒழிச்சு வச்சிருப்போம். ஆனா மனுஷன் கெட்டு போன அவனை தூக்கி நிறுத்துறதுக்கு உலகத்துல யாரும் இல்லைங்க. ஆனா அப்பேற்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு யார் கை கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் நீங்கள் வணங்கக்கூடிய முதல் கடவுள். வேற கடவுளை நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை என்ன அழகா பாட்டில் கொடுத்தார் பாருங்க. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும், மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று. எல்லாருக்கும் இல்லை, கவனிக்கணும். கவியரசர் தெளிவா எழுதுறார், மதியாதார் தலைவாசல் மிதிக்காதன்னு நான் எல்லா மேலுக்கும் சொல்லல. யாருக்கு சொல்லியிருக்கேன் தெரியுமா? சொல்றாரு பாருங்க, மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது, அது அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. அருமையான விழா நடந்துகிட்டு இருக்கு, திடீர்னு இப்படி ஒரு பாம்பு ஓடுதுன்னு கற்பனை பண்ணுவோமே. எல்லாரும் கம்பெடுத்துட்டு போய் அந்த அடி அடின்னு அடிச்சுட்டு திருப்பி மேடையை பார்ப்பீங்க. நான் ஊருக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கும். பாம்புன்னா படையும் நடுங்கும். ஆனா வீதியில ஓடுற பாம்பை கம்பெடுத்து அடிக்கிறோங்க. அதே பாம்பு கோயிலுக்குள்ள பரமசிவன் கழுத்துல தொங்குது. பரமசிவன் கழுத்துல தொங்குது. தேர் மீது ஆரோகணித்து பரமசிவன் வாராரா. இப்போ தோல்ல கிடக்கிற பாம்பு கருடனை பார்த்து, கருடா ஹவ் ஆர் யூ அப்படின்னுச்சான். ஏண்டா கேட்க மாட்டேன், கொஞ்சம் கீழே இறங்கி வந்தா உன் நிலைமை என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ இருக்கிற இடம் அப்படி, அதனாலதான் இப்படி பேச சொல்லுது ஒண்ணு. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருணா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது என்று. என்ன அழகா வாழ்க்கையினுடைய பாடங்களை கூட, வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2இல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் என்று அருமையான வாசகங்களை எல்லாம் அள்ளித்தழித்த பெருமை கவியரசர் கொண்டு. இங்கே இஸ்லாமிய அன்பர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கு ரம்ஜான் இல்லையா? எங்க இருந்தெல்லாம் செய்தி எடுத்தார் தெரியுமா? நபிகள் நாயகம் ஒரு அருமையான செய்தியை சொல்றாங்க. இந்த கிராமப்புறத்தில் குழந்தைகள்லாம் சேர்ந்து விளையாடுவான். ஒரு குழந்தையோ இன்னொரு குழந்தையோ நம்ம அழைக்கணும்னு வைங்களேன், குழந்தை பேரை சொல்லி கூப்பிட மாட்டான். ஒரு காலத்தில் கிராமத்தில் அவங்க அப்பா பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. சுப்பிரமணிய மான கூப்பிடு, ராவுத்தர் மான கூப்பிடு அப்படின்னு தகப்பன் பேரை சொல்லி தான் பிள்ளையை சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் சொன்னாரு, அப்படி கூப்பிட்டவனுங்க வாப்பா, ஒரு நாளும் தகப்பன் பேரை சொல்லி பிள்ளையை கூப்பிடாத, பிள்ளைக்குன்னு ஒரு பேர் விட்டுருக்கான்ல அதை சொல்லி கூப்பிட. ஏன் தெரியுமா? விளையாண்டுகிட்டு இருக்கிற கூட்டத்தின் மத்தியிலே தகப்பனுடைய முகத்தையே பார்க்காத குழந்தை கூட இருக்க வாய்ப்பு இருக்கு.
எல்லாருக்கும் அவங்க அப்பா பேரை சொல்லி கூப்பிடுறாங்களே, என் பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு, எங்க அப்பா பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு அவர் யாருன்னே எனக்கு தெரியலன்னு அந்த குழந்தை மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு நபிகள் நாயகம் சொன்னதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன், நீ ஒருவனை நம்பி வந்தாயோ இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ, தாயாரை தந்தை மறந்தாலும் பெற்றவன் தான் என்று சொல்லாத போதும் ஏனென்று கேட்காமல் வருவான், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். மழை எப்படி யாரையும் கேட்டுட்டு வர்றது இல்லையோ, அது மாதிரி இறைவனும் ஏனென்று கேட்காமல் வருவான், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். அந்த குழந்தை சொன்னா, அம்மா தகப்பனுடைய உறவு இல்லாம நம்ம எப்படிமா அந்த உலகத்துல வாழ முடியும்னா, ஏண்டா முடியாது, காலமகள் கண் திறப்பாள் சின்னையா, நாம் கண்கலங்கி கவலைப்பட்டு என்னையா, 4 பக்கம் வாசல் உண்டு சின்னையா, அதில் நமக்கும் ஓர் வழி இல்லையா என்னையா, கல்லிருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை தந்த தெய்வம், கனியிருக்கும் மண்டுக்கெல்லாம் துணை இருந்த தெய்வம், நெல்லுக்குள்ளே மணியை நெருப்பினிலே ஒளியை உள்ளுக்குள்ளே வைத்த தெய்வம் உனக்கு இல்லையா தம்பி நமக்கு இல்லையான்னு அப்படியே விஷயங்களை கண்ணதாசனை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். ஆனால் ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன். வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை அருமையாக படம் பிடித்து காட்டியவன். நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டினுடைய சிச்சுவேஷனை சொன்ன உடனே வார்த்தைகளே கவியரசருக்கு கிடைக்கலையா அன்னைக்கு. உடனே விஸ்வநாதன் சொன்னாரு, இன்று முதல் குடிக்க மாட்டேன் அப்படின்னு பாட்டு ஆரம்பிப்போன்னார். கவியரசர் சொன்னார், இல்லடா நாளை முதல் குடிக்க மாட்டேன்னு தான் சரின்னார். இல்லைண்ணே இன்று முதல் குடிக்க மாட்டேன்னு போடுவோன்னார். அவர் சொன்னார், குடியார பைய எவனை நீ எடுத்துக்கிட்டாலும் இன்னையிலிருந்து குடிக்க மாட்டேன்னு எவனுமே சொல்ல மாட்டான். எந்த கெட்ட பழக்கத்தையும் விடுறவன் நாளையிலிருந்து அதை செய்ய மாட்டேன்னா சொல்லுவான். அதுதான் சரியா இருக்கும். நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம்னு பாட்டு ஆரம்பிச்சார். இது ஒரு சாதாரண விஷயம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள என்ன அழகா எழுதினார் தெரியுமா? முதல் வாழ்வு வாழ ஒரு வீடு, மறுவாழ்வு வாழ மறு வீடு, எதிர்கால வாழ்க்கை மணல் மேடு, எது வந்த போதும் அவனோடு. போதை வந்த போது புத்தி இல்லையே, புத்தி வந்த போது நண்பர் இல்லையேன்னு எழுதினார். முதல் வாழ்வு வாழ ஒரு வீடு, அது எந்த வீடு தெரியுமா? தாயினுடைய கருவறை. மறுவாழ்வு வாழ மறு வீடுன்னார், அது எந்த வீடு தெரியுமா? நம்ம கடைசியில போற கல்லறை. ஆனா இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் என்கின்ற மணல் மேடு. ஆனாலும் அந்த மணல் மேடுகளை தாண்டி எனக்கென்று இறைவன் இருக்கிறான் என்கின்ற அந்த இறை நம்பிக்கை உன்னை வாழ்விக்கும் என்று கண்ணதாசன் இறை நம்பிக்கைக்குள்ள வந்தார். நம்ம எல்லாம் நினைக்கலாம் அவர் நாஸ்திகனாக இருந்தவர், அவருக்கு எப்படி ஆஸ்திக சிந்தனை வந்ததுன்னு நினைக்கலாம். என்ன அழகா ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார் தெரியுமா? நீலமணி விழியிலே நீந்தினேன் அப்போதன் நிழலையான் காணவில்லை, நிகரிலா செல்வத்தில் ஆடினேன் அப்போதன் நெஞ்சையான் காணவில்லை, கால விளையாட்டிலே கழித்த நான் முடிவினை கருத்திலே கண்டதில்லை, கைகால் விழுந்து கண் பஞ்சடைந்ததும் என் கணக்கினை புரட்டுகின்றேன், சாலவோர் சக்தி இஜகத்தினில் உண்டென்று சத்தியம் செய்கின்றேனே என்று அற்புதமாக பாடியவர். யாராலும் செய்ய முடியாத பல விஷயங்களை விதைத்து விருட்சமாக்கியவன் கவியரசு.